யார் நீ? எதுக்கு அவனை காலில் அடிச்சு நீ? பாரு, செத்துட்டான், அவ்வளவுதான். இனி உனக்கு ஜெயில் தான். வெளிச்சத்தையும் பார்க்க முடியாது, உன்னுடைய கனவுகளை நோக்கி ஓடவும் முடியாது. முடிஞ்சுது, உன்னோட வாழ்க்கை இந்த நொடியோட முடிஞ்சுது. இல்ல, நான் யாரையும் முடிக்கல. ஆமா, நீ யாரு? இப்ப நான் யாருன்றது முக்கியமே. கேட்கிற கேள்விக்கு பாரு, எதுக்கு அவனை உன் காலால இடிச்சு கொண்டு நீ? யாரும் அங்க நிக்கிற மாதிரியோ இல்ல செத்து கிடக்குற மாதிரியோ எனக்கு தெரியலையே. அத கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பார்த்து சொல்லு. இல்ல, நான் திரும்பி பார்க்க மாட்டேன். யார் நீ? ஏன் என்ன இப்படி பயமுறுத்துறாய்? ஒரு காரை விட்டு நீ வெளியில இறங்கு. அப்ப நீ பயப்படுற. திரும்பி பார்த்தா நீ பண்ண தப்பு உன் கண் பார்வைக்கு தெரிஞ்சிடுமண்டு பயப்படுற. ஒரு காரை விட்டு நீ வெளியில இறங்கு. யார்டா நீ? சரி போடு, நானே போலீஸுக்கு போன் பண்றேன். டேய் 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 நில்லுடா நில்லுடா, எங்கடா ஓடுற? மைண்ட் யுவர் பிஸ்னஸ். இந்த வார்த்தையை திருத்தி எழுதுறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஒருத்தன் நிலைமைய வழியில இருந்து வேடிக்கை பார்க்காம அவன் வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு அவனை பத்தி ஆராய்ச்சி பண்றது ஒரு தவறான விஷயம் இல்லை. அது ஒரு வகையான ஒவ்வொரு மனுஷனுடைய கடமை, உரிமை. அதைத்தான் நான் இப்ப பண்ணி கொண்டிருக்கேன். ஆமா, நீ யாரு? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? இதோ பாரு, நான் சொல்றத கேளு. உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ யாரையும் இடிக்கல, யாரையும் கொல்லல. உனக்கு தொந்தரவு பண்றது வேற யாரும் இல்லை, நீதான். உன்னுடைய நினைவுகள் மட்டும்தான். நீ யாரு? நான் உன்னுடைய அண்ணனோ தம்பியோ நண்பனோ கடவுளோ இல்லை, சாதாரண மனுஷன். ஒரு சில நேரத்துல ஒருத்தனுடைய அனுமதி இல்லாம அவன் வாழ்க்கைக்குள்ள போய் அவனை பத்தி ஆராய்ச்சி பண்ணாதான் அவன் என்ன சூழ்நிலையில இருக்கிறான், என்ன பிரச்சனையில இருக்கான் என்று தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சு கொண்டாதான் அவனை அந்த சூழ்நிலையில இருந்தும் பிரச்சனையில இருந்தும் காப்பாற்ற முடியும். இப்போ உன்னை சுத்தி நடக்கிற அத்தனை விஷயங்களும் பிரச்சனைகள் இல்லை, அது ஒரு வகையான மூல சம்பந்தப்பட்ட வருத்தத்துக்கான அறிகுறி. இந்த மாதிரி சூழ்நிலையில நீ சந்திக்க வேண்டியது இப்படிப்பட்ட அறிகுறிகளே இல்லை. ஒரு சைக்காட்ரிக்ஸ் எங்கூட வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஒரு மனுஷன் பிரச்சனையிலையோ இல்ல வருத்தத்தோடையோ இருந்தா அதை வெறும் ஒரு மனுஷனை வேடிக்கை பார்க்காம அவன் அதுல இருந்து எப்படி மீட்கலாமண்டு ஒவ்வொரு மனுஷனையும் யோசிச்சாலே போதும். இந்த மனநோய்கள், அதால் அதிகரிக்கிற தற்கொலைகள் இந்த உலகத்தை விட்டு, எங்களை விட்டு தானாவே ஒதுங்கி போயிடும்.